அதே போல தண்ணி பிரச்சனை அங்கேயும் ஓய மாட்டேங்குது, இங்கேயும் ஓய மாட்டேங்குது. ஒரு பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கும் ஒரு தடையை போட்டார். நான் கேட்டேன் நேற்று, ஏன் நான் இல்லம்மா நான் சும்மா சொன்னேன். பார்த்தா பாதி பேருக்கு பாட்டில் வந்துருச்சு, பாதி பேருக்கு தான் டம்ளர் இருக்குது. முழு பேருக்கும் பாட்டில்ல கொடுத்தீங்கன்னா அது சுகாதாரமாக இருக்கும். சொல்றீங்களா? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்நியார் அவர்கள் பேசுகிற போது தண்ணீர் பாட்டில் கொடுக்க சொன்னேன். ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தடை போட்டு விட்டார்கள். நான் தடை போடவில்லை, அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். சபாநாயகர்கள் தக்க முடிவு எடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் இதயக்கனி, சத்துணவு தந்த சரித்திர நாயகர், ஏழை குடிசைக்கும் ஒரு விளக்கு திட்டம், பரம்பரை மணியக்காரர் முறையை ஒழித்து விஏஓ பணியிடம் தோற்றுவித்து படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு தந்தவர், உயர்கல்வித்துறையில் மறுமலர்ச்சி தந்து 1000 மலர்களின் வண்ணங்களாய் அற்புத திட்டங்களை தந்தவர், மங்கா புகழ் கொண்ட மன்னாதி மன்னன் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தவ வாழ்வு வாழ்ந்து தரணி போற்றும் திட்டங்களை தாய் தமிழ்நாட்டிற்கு தந்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி, சமூக நீதி காத்த வீராங்கனை, உலகமே வியக்கும் வண்ணம் அம்மா உணவகம் திட்டம், விசைத்தறிக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு அம்மா கொடுத்தாங்க. மேலும் அன்னை தெரசாவே பாராட்டிய தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம், பெண் கமாண்டோ படை என்று எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்காங்க. மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி கழகத்தின் 3ஆம் அத்தியாயம் குடிமராத்து நாயகன், டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தை பாதுகாத்தவர், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் பயில 7.5% இடஒதுக்கீடு தந்தவர். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த திட்டத்தை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் இது பண்ணும்போது கவர்னர் அவர்கள் அதுக்கு ஒப்புதல் தரல. அப்ப இந்திய திருநாட்டில், சுதந்திர திருநாட்டில் எந்த ஒரு முதலமைச்சரும், எந்த மாநில முதலமைச்சரும் எடுக்காத ஒரு ஆர்டிகல் 162 மூலியமா அந்த பவரை அவர் ஒருவேளை யூஸ் பண்ணி, இதுவரைக்கும் அவர் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதன் மூலியமாக அந்த திட்டத்தை ஏழை பள்ளி மாணவர்களுக்கு அவர் கொண்டு வந்தாரு. அதுக்கு என்றென்றும் ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் பெற்று தந்தவர், 2000 மினி கிளினிக் தந்து மக்கள் நலம் காத்தவர், கடுமையான கொரோனா நிதி நெருக்கடியிலும் பாத்தீங்கன்னா 6 மாவட்டங்களை பிரித்து தந்திருக்கார் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். குறிப்பா சொல்ல போனா எங்களோட தென்காசி மாவட்டத்தை கொடுத்தவர் மாண்புமிகு எடப்பாடியார், சங்கரங்கோயில் வருவாய் கோட்டம் கொடுத்தவர் மாண்புமிகு எடப்பாடியார், திருவேங்கடம் தனி தாலுகா கொடுத்தவர் மாண்புமிகு எடப்பாடியார் என்பதை இந்த மாமன்றத்திற்கு தெரியப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கழகத்தின் பொதுச் செயலாளர், மக்கள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை வணங்கி என்னை வழிநடத்தும் கழகத்தின் மூத்த முன்னோடிகள், நான் சார்ந்த தென்காசி மாவட்ட கழக நிர்வாகிகள், குடும்பத்தினர், உற்றார் உறவினர் அனைவருக்கும் நன்றி கூறி, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்திற்கு என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் இந்த இடத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன்.